பிஸ்னஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி மாதிரி தான். ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 யோசிக்கலாம். அந்த செடி வச்சதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றாமல் விடக்கூடாது. ஒரு செடி வச்சா என்ன ஆகும்? அது வளரும். அது வளர வளர அதுக்கான ஸ்பேஸ் கேட்கும், அதுக்கான இடம் கேட்கும், அதுக்கான காற்று கேட்கும், அதுக்கான இடம் கேட்கும். சேம் அதே தான் உன் தொழிலும். உன் தொழில் ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு செடி மாதிரி, அது நீ உன் உழைப்புங்கிறது தான் தண்ணி. உன் உழைப்பை போட போட அது மரமாக வளரும். உன் தொழில் நீ வளருது பெருசாக இடம் கேட்கும் போது நீ உன் தொழிலை பெருசு பண்ணணும். இல்லை நான் மறுபடியும் உள்ள முதல் போட மாட்டேன், இதுலேயே தான் இப்படியே தான் அந்த சின்ன 10 கெட்டு கடைக்குள்ளேயே தான் இருப்பேன்னா நீ அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. புரியுதா? அப்போ அடுத்தடுத்து அந்த தொழில் வளர்றதுக்கு இடம் கேட்கும்போது நீ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும், உன் தொழிலை பெருசு பண்ணணும். உன் தொழிலை பெருசு பண்ண தான் 50,000 லாபம் வர்ற இடத்துல 5 லட்ச ரூபா லாபம் வரும். அந்த 5 லட்ச ரூபா லாபம் வர்றதுக்கு நீ எப்படி ஒரு செடி மரமாக வளர்றதுக்கு இடம் கேட்குது, அந்த மாதிரி உன் தொழில் இடம் கேட்கும். அது வளருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த ஸ்பேஸ் கேட்கும். அப்போ உன் கடையை நீ பெருசு பண்ணணும். உன் பிஸ்னஸ் வழி கேட்கும், உன்னை கூட்டிகிட்டு போகும். நீ அதுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். உன் தொழில் உன்னை வளர்த்தும், உன் தொழில் உன்னை கூட்டிகிட்டு போகும். உன் கண்ணுக்கே தெரியாமல் உன் தொழில் உன்னை பிடிச்சிட்டு போகும். நான் எப்பவும் சொல்கிறதா, உன் தொழிலுக்கு உயிர் இருக்கு. அந்த தொழில் உன் தொழிலுக்கு நீ உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த தொழில் உன்னை இங்கே இழுத்துட்டு போகும். நீ ஒன்றும் பண்ண வேணாம், அந்த தொழிலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். உன் உழைப்பை மட்டும் நேர்மையாக போட்டேன்னா போதும், தானாக உன்னை அதை கூட்டிகிட்டு போகும்.